ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு கேக் ஜெல்லுமே யூஸ் பண்ணாமல் செம சாஃப்டாக டீ கடையில் கிடைக்கிற மாதிரியே டீ கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இன்றைக்கி நம்ம. அதுக்கு நான் இப்போ 5 முட்டையோட வெள்ளைக்கருவை எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா லைட்டாக ஒரு பீட் பண்ணிவிட்டு சுகரை 3 டைம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி உங்களுக்கு இதை வந்து நல்லா ஒரு ஸ்டிஃபிக் வர அளவுக்கு நல்லா ஒரு பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டிஃபிக் எப்படி வரும்னா ஃபஸ்ட்டு 1 2 3 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரைஸ் பண்ணி நல்லா ஸ்டிஃபிக் வந்தோடனே மறுபடியும் வந்து 5லேருந்து 0 வர மாதிரி நம்ம நல்லா ஸ்டிஃபிக் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஸ்டிஃபிக் ஆன உடனேயே உங்களுக்கு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லோ கூட லைட்டாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி 3 டைம்ஸ் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் லைட்டாக ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆன உடனேயுமே நல்லா சளிச்சு வச்சுருக்கிற மாவு கூட கொஞ்சமாக பால், இதை வந்து 3 டைம் நம்ம வந்து மாவை ஆட் பண்ணணும். பாலும் மாவும் 3 டைம் ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஆயிலையும் ஊற்றி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஆரஞ்சோட ஜஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆரஞ்சு எசன்ஸ் கூட ஊற்றிக்கலாம். இது கூட கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு வந்து எப்பவுமே இதை நல்லா ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ இதை வந்து ஒரு ட்ரேயில் ஊற்றிட்டு 180 டிகிரி செல்சியஸில் மேக்ஸிமம் 30 to 40 மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா செம்ம சாஃப்டான உங்களுக்கு டீ கேக் ரெடி. இதில் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.